ஏய் அண்ணா, நம்ம 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா. நம்ம தாத்தா ஆளுக்கு 500 ரூபாய் நோட்டா கொடுத்து அசத்திட்டாரு. இதை எப்படிடா செலவு பண்ண போறோம்? ஏய், நாமளும் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்த நோட்ல இருக்கிற காந்தி மாதிரி உண்மையே பேசிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, அவரு நாட்டுக்காக உண்மையை பேசினாரு, நம்ம இந்த ஊருக்காக உண்மையை பேசுறோம். கரெக்ட். ஏடா, நேத்து இந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தால? ஆமா, இன்னைக்கு வேற ஒருத்தர் தெரிஞ்சு வந்திருக்கா. ஜாக்கிரதையா இரு, நாளைக்கு நம்மள கூட்டாலும் கூடுவோம். அச்சச்சோ, பெரிய சாமி சின்ன சாமி பாத்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான். சரி வா, வேற தோப்பு போயிடலாம். டேய், ஓடிட்டாங்கடா. நம்மள பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்து நிறுத்து. ஊருக்கு வெளியவும் நின்னுட்டு இருக்கானுங்க. கீழே லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்காயா? அது இருந்தா உடனே ஓரமா நிறுத்தினா இல்ல போனா மேல ஏறிடுவாங்க. நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனது இல்லாம எனக்கே சங்கூத்துறியா? சார் அடிக்காதீங்க சார். அட, குடிச்சதுன்னு உண்மைதான் சார். கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கு வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார், இதுல 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பு எறியணும் சார். லஞ்சமா? சார், என் மிச்சம் 50 ரூபாய் சார். ஜோர ஒழுங்கா சாத்துக்கணே. சரி சரி. ஐயோ, கரெக்ட்டா சாத்திட்டீங்க. தொலைஞ்சானா இன்ஸ்பெக்டர். சும்மா இருக்க மேஸ்திரி. இந்த பெண்ணை இவர்தான் ஈவ்டீசிங் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவரானார். இப்படி ஓடி வந்து மூச்சரிக்க நிக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? ஜட்ஜையா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அத நான் தான் சொல்வேன். நான் தானே சொல்லுவேன். அத நான் தான் சொல்வேன். நான் தானே சொல்லுவேன். ஆர்டர் ஆர்டர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. ஐயா, எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினத என் 2 கண்ணால பார்த்தேன். ஐயா, இவன் பார்த்தா நானும் பார்த்தேன். யார் அந்த இன்ஸ்பெக்டர்? இதோ இவர்தான் சார். சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுக்காமலே ஓடி வந்துட்டீங்களே. அதை கொடுத்தாதான் சார் என் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும். பங்கஜம், உன்னை 10 நாள்ல படிப்பாளி ஆக்கி காட்டுறேன். யாரா அவன்? என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும் போது நிறுத்த சொல்றவன். இந்த வாரேன். என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுக்கு உண்மையை தான் பேசுவானுங்க. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். அத போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சென்னைக்கு மாத்திட்டாரு. நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கினே? தெரியாம வாங்க வேண்டியதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் வண்டி கட்ட அவர் சமாளிச்சிருவாரு. நாங்க குடும்பத்தை எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறதை நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றதை நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்கள அப்படித்தான் வளர்த்திருக்கோம். நீங்க பொய் சொல்றதை நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் உண்மையாகாது. அவனுங்க யாரு? நம்ம பேருங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. ஏ காமாட்சி, என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி, நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும். உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத. உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன்.
யாரு கண்ணில் படாம பேசாம போயிடு. எல்லாம் சரியா இருக்கு. தாத்தாவுக்கு தெரியாம சைடுல அடகு பிசினஸா? தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கம் வரும். தாத்தா அடே அடே தாத்தா எங்க இருக்க? ஐயோ, அந்த பக்கெட்டு. இதெல்லாம் போட்டு எடுத்து ஓடிடு ஓடிடு ஓடிடு. பாப்பா என்ன என்ன விஷயம்? தாத்தா நீ பாட்டியை கவனிக்கிறதே இல்லையா? அவளுக்கு இன்னும் குறை வச்சேன், நல்லா தானே கவனிக்கிறேன். பாட்டி ஒரு சைட் பிசினஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? சைட் பிசினஸா? என்ன ஆமா, பாத்திரங்கள்லாம் அடகு பிடிக்கிறாங்க. அதுக்கு பிடிக்கிறாளா? ஏமா இந்த 60 வருஷ வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு. நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். என்னடா சொல்றதா சார்? தேவையா அந்த வீராப்பு? அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான். செங்கமலம், அம்மா இங்க வா. என்னம்மா? ஆமா, அந்த வீட்ல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா இங்க? இவங்க 4 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்களா? ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிடக் கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ஆமாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்திலயும் உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா வம்புக்கு இருப்பாள? ஐயா, ஏய், எதுக்கு புல் கட்ட போட? மல்லு கட்டதா? மல்லு கட்டவா? ஒரு நிமிஷம் வாயே. என்ன நான் ஒதுக்கி போடல, எதுக்கு வேணுக்குனே அடிச்ச? நானா அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரான், அது எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதா. வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு வர்றேன் பார். இவ்ளோ பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழமை எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 வா. உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாட்டம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்ன மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட்டுக்கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத, என் சேலத்து குண்டு மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அட, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளே எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சே, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்ணீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா. ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டு. எனக்கு பையன் தான் கேட்கிறா. எனது நான் உனக்கு அக்காவா? ஆடி எங்கயா ஓட்டா இல்லையா? ஏயா நான் உனக்கு போதை அடிக்கிறேன். தவறி சொல்லிட்டேன். ஐயோ வலிக்கிறே. ஏன் சம்பாதிச்சு போட்டு வேண்டாம். ஐயோ வலிக்கிறேமா.
ஆளு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் புடவை அவுத்த? புடவையில நெருப்பு பிடிச்சு கூட தெரியாத அளவுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் வரலன்னா எல்லாம் தீஞ்சு போயிருக்கும். புடவையில நெருப்பு பிடிச்சா புதுசா எதனா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்குதோ தெரியல. வாதியாரையா, வாதியாரையா. இவன் யாரு நமக்கு முன்னாடி? ஏண்டா உன்னை நான் அங்க தேடிட்டு வரேன், எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கே. நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். அது என்னது மாட்டு தொழுத்துல வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? நீ என்ன மார்வடி கேட்ல இருந்து குடத்தை எடுத்து வந்துட்டியா? எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? நீங்க இப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்து அவன் லேட்டா வந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கத்துக்கலான்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. எனக்கு இந்த விவரம்லாம் தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல, வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. இதுதான் உங்க கட்டமா? ஆமா. என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற. கண்டதையும் தூக்கிட்டு வந்து எனக்கு தான் பெரிய கடன். டேய் உனக்கு அண்ணா ஏறா, நான் தானே, எனக்கு தான் பெரிய கடன். அடேங்கப்பா. தேங்க் யூ. ரெடி 1 2 3 4. என்னது சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாசிச்சோம்னா சாவுக்கு வாசிச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நான் என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம். என்ன பாட்டி இது? ஒரு முனியாண்டி விளையாட்டே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்க. ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஐடியாவா? நான் ஹோட்டல் ஆரம்பிச்சா ஓ முன்னாடி கொண்டாந்து ஏன் வைக்கிறேன்? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துக்க. உடம்ப தேத்துறதா? ஏதோ விஷயம் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஆட்டை ஒண்ணா அடிச்சு கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. அது ஏன்டா கேக்குற? பக்கத்து தெருவுக்காரி ஒருத்தி இந்த ஆட்டை அடமானம் வச்சுட்டு 5 நாள்ல திருப்பி வாங்கிட்டு போறேன்னு சொன்னா. 7 நாளாச்சு திருப்பி வரவே இல்ல. இதுக்கு தீனி போட்டு நம்ம கட்டுப்படி ஆகாதுப்பா. அதான் நமக்கு தீனை ஆகிட்டேன். அது சரி, ஒரு ஆட்டை ஒரே நாள்ல சாப்பிடுறது, அந்த ஆட்டை வித்து அதுல வர காசுல ஒரு வாரத்துக்கு ஆட்டுக்கறி சாப்பிடலாம்ல? மூளையே இல்ல உனக்கு. என்னடா சொன்ன? இல்ல பாட்டி, ஈரல், குடல் கறி, தலைக்கறி, கால் கறி எல்லாம் இருக்கு, மூளை மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுவா? அது எங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சு, உனக்கு மட்டும் தான்டா இல்ல. நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்க வேண்டியது, அப்புறம் கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பண்ணிட்டு இருக்க. முடிச்சுட்டு தான் இருக்கியா? சொல்லு, என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அந்த பொண்ணு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் நீ ஆடுதுன்னு விளக்காம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மை இல்லப்பா. என்ன உனக்கு அப்படி ஒரு நினைப்பா? வேற என்னடா 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 என்ன ஒரு முடிவு பண்ணுவான். சரி, அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்போம் யார பிடிச்சிருக்குன்னு. யார பிடிச்சிருக்கோ அவங்க கண்டினியூ பண்ணும், மத்தவங்க விளைவிக்குவான். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். கை கொடு. கேட்டு கொடுங்க. மோளே, கடன் வாங்கியான அச்சனை கடம் மேடிச்சது. மீண்டும் சின்னசாமி பெரியசாமி கையில மாத்திரை கடம் கொடுக்கிறது. இந்தா இதை பிடிச்சோம், நீ வீட்டுல விட்டு போய்க்கோ. இவட அடுத்து வில் வித்வான் விக்ரம் பார் வீடு, அவரை கண்டுட்டு ஞான் வரான். ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏன்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா தூக்கி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? டேய், அந்த மலையில குட்டி வருது. டேய், அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால அது யாருங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கேரளா குட்டி நில்லு. என் பேர் கேரளா குட்டி இல்ல, சுந்தரி குட்டி. ரொம்ப நல்ல பேரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, என்னதானே சொன்னேன்? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பாவம் சின்ன பையன் தெரியாம கேட்டான்.
நீங்க என்னதானே விரும்புறீங்க? தொடப்பு கட்ட பிஞ்சிரும். ரொம்ப சிரிக்காத, 2 பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்பு கட்ட மேல வச்சா தொடப்பு கட்ட பிஞ்சிராது. அவங்க பிச்சிரும் சொன்னது தொடப்ப கட்டையடா. அப்ப என்ன இல்ல? என்ன இல்ல. வாங்க வாங்க வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும், புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நல்லது, வாங்க வாங்க. 4வது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்துட போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகை நிறுத்து. வீட்டுல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழாதரா. இந்த பார், எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட். இன்னும் எது கொடுத்தா வேணான்ற? என்ன கேட்டா அவன் வாயடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகையை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா போமா. இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. ஏமா புளியராஜா கேஸ் வேணுமாமா? உங்க அப்பா மில்லி ராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிம்மா. அம்மா, ஐயோ, என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க? என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வர. கொஞ்சம் காலை புடிங்கப்பா, வலிக்குது. சரி, டேய் இதுல கூட சண்டை. அதான் 2 கால் இருக்குதா, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையது? டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய் இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது காலை தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். நான் வலது கால் தான் பிடிப்பேன். அடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. ஏன் தாத்தா, உனக்கு ஒரு 3வது பேர் வந்தா எந்த காலை பிடிக்க சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டு மொத்தம் ஊரு உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற 4 வேட்பாளர் இருந்தோம். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்தணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்கினது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம். ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டி கிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அது எங்கிட்டே இருக்கட்டுமே. எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது. ஐயோ வேண்டாம், விடுங்க. சரி வச்சுக்கலாம், பரவாயில்ல. பாட்டி, சூட்டு வலிக்கு இதான் சரியான வைத்தியம். அந்த காலத்துல வயிற்று வலினா வழக்கணை தான் தடவும். 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துறது எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாருடி வா? வயசு பொண்ணு 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ பிடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ பிடிச்சா என்ன போடுவாங்க? இங்க என்ன பிரச்சனை? வயிற்று வலின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? போ. நான் அதை யோசிச்சேன். நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கறல்ல. எனக்கு கூட போடா, மேல வலிக்கு. வலிக்கும், போடா. தாத்தா, நீ மகராசனா இரியா.
ஏ அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. ஆ? அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது ஏன் காலு. 1000 சொல்லுங்க. இடது கால் தான் என்னது, வலது காலு அவனது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடகா மாதிரி சொல்ற. அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது, கவனிச்சு. ஐயோ, என் காலை ஒடிச்சானே, காலை ஒடிச்சானே, படுவாய் காலை என்னாச்சு? காலை உடைச்சிட்டானா? ஒடிச்சானே. இது ஏன் காலாச்சே? ஏன் காலை உடைச்சிட்டானா இவன்? ஏய், அது ஏன் கால்ரா. 1000 தான் சொல்லு. வலது கால் என்னுடைய காலு. அதை உடைச்சா இவன், அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றேன் நீ நீ. என்னடா பண்ண போற? நான் உடைக்கிறேன் மழுக்கு. ஐயோ அப்பா, டேய் அவன் காலு இவன் காலு என் காலை ஒடிச்சுங்கடா. ஆமா அம்மா, வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குதே. தரையில காலை ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா? எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முட்டி எலும்புதான் தேங்காய் உடைஞ்ச மாதிரி 2ஆ உடைஞ்சிருக்கு. நடந்தா 4ஆ உடையும். நான் சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன். சீக்கிரமே குணமாயிரும். ஆ. இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க. நான் வரேங்க. பாத்தியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமுக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமுக்கி விட மாட்டேனா? நல்ல வேளை கால அமுக்க சொன்னீங்க. இதே கழுத்து அமுக்க சொன்னீங்க. ஆமா, தலைவா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதால உங்க தொண்டை உங்க கையாலதான் ஆபரேஷன் பண்ணீங்கன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான் தலைவா. அவன் தான் உண்மை தொண்டன். அடுத்து நம்ம சிங்கப்பட்டி ஓட்டு தானே என்ன போறாங்க? இந்த பொட்டியத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிங்கம்பட்டி ஓட்டு மட்டும் எண்ணி முடியட்டும், உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க வாங்கிருக்காங்களா இல்லையா? ஆமா, உங்க 3 பேர்கிட்டயும் தலா 2 லட்சம் வாங்கிருக்காங்களா? ஆமா. ஆக ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட மொத்தமா 8 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க ஏப்ப விட்டுருக்காங்க. இந்த ஊர் முழுக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் பெருசு ஒண்ணு 1000 ரூபாய் நோட்டா செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. அத கப்புன்னு புடிச்சு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்க 1000 ரூபாய் நோட்டா கொடுத்தீங்களா? அரசியல்வாதிகளுக்கே ஆப்பா. நாங்கெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாடே தாங்காது. அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஊரே வந்து அசிங்கம்பட்டி ஆயிரும். ஆமா தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு சின்னசாமி. என் பேரு பெரியசாமி. சாமி மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள். எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அடிச்சுப்போம், மத்தபடி ஊரை அடிச்சு உலகிற போடுற விஷயத்துல ஒற்றுமையா தான் இருப்போங்கிற நிரூபிப்போம். வாங்க நம்மளோட இன்றைய கடமை இது போதும். சும்மா சும்மா தலையில அடிக்காதையா. ஏற்கனவே எனக்கு தலைவலி, நெஞ்சில் அடிக்காதையா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. வேற எங்கதான் உன்னை அடிக்கிறது? அடிக்கணும்னு ஆசை இருந்தா பக்கத்துல இருந்து ஆரோக்கியமா கண்ணாடி ஓட்டி நிக்கிறான், அவன் அடிச்சுட்டு இருக்கு. என்ன அதே ஐக்கியமா இருக்குது? யோ, எதா இருந்தாலும் வருஷத்தை அடிக்காதையா. ஏண்டா எவ்வளவு கொழுப்புடா உங்களுக்கு? நாங்க செய்யற வேலையை நீங்க செய்றீங்களா? அப்புறம் அரசியல்வாதி எங்களுக்கு என்னடா மரியாதை? 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில டெபாசிட் இல்லாம தோத்து போனது இதான் முதல் தடவை. பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? ஏயா 7,95,000 ரூபாய் தான் இந்த பொட்டியில இருக்கு. மீதி 5,000 சுட்டிட்டீங்களா? ஐயா, அடிக்கிறது நிறுத்த சொல்லிட்டீங்க, எங்களெல்லாம் கொஞ்சம் அவுத்தோட சொல்லுங்க ஐயா. ஓடி போயிட்டேன்னா ஐயா, வட்டிக்கு பணம் வாங்கி 5,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதுக்கு எங்கிட்ட தானே வருவேன். ஏங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தை யாருங்க சொன்னது? சின்னசாமி பெரியசாமி தான் சொன்னாங்க. அவங்க மட்டும் சொல்லலன்னா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போயிருக்கும். சின்னசாமி பெரிய சாமியா? அவங்ககிட்ட சொன்னது யாரியா? நமக்குள்ள யார் அந்த கருப்பாடு? அந்த கருப்பாடு நான் கொடுத்த 1000 ரூபாய் நோட்டை ஜாலியா செலவு பண்றத அவங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்துண்டா. இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இனிமேதான்டா உங்களுக்கு இருக்கு.
நம்ம திம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துச்சியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளேயே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்து. என்ன டாக்டர் எங்க எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க? என்னய்யா, இந்த ஊர்ல தண்ணியும் இல்ல கரண்ட் இல்ல, என்னால மட்டும் எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம என்ன இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. இனிமே இந்த ஊருக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது, எந்த டாக்டரும் வர மாட்டாங்க. டாக்டர் அப்ப எங்க இது? அதோ கதிதான், எல்லாம் உங்க ஊர்க்காரங்களால வந்தது. இப்படியே பஸ்ஸ புடிச்சு டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிக்க. ஐயா, இந்த ஊர்ல உங்க பேரனுங்க எல்லாம் எத்தனையோ சேட்டை பண்ணிருக்காங்க. அது எல்லாம் நாங்க பெருசு எடுத்துக்கல. இப்ப தண்ணி வரல, கரண்ட் வரல, அத்தியாவசிய பொருள் வரதில்ல. இப்ப ஆஸ்பத்திரி எடுத்து முடிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க பேரனுங்க தான். அதனால நாங்கெல்லாம் உயிர் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. தயவு செஞ்சு உங்க பேரங்களை இந்த ஊர் விட்டே போக சொல்லிருங்க. அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுங்க. இதுவே வேற ஆளா இருந்தா அடிச்சு அனுப்பிச்சிருப்போம். உங்க பேரங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவங்க 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்க. ஆத்தி, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பேர பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க மாதிரி. அவங்க வேற ஊருக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்தா மரியாதையை உள்ள போ, இல்ல உன்னையும் ஊரை விட்டு அனுப்பிடுவேன். அவனுங்க ஏன் பேரனுங்கடி, எங்க போனாலும் பொழைச்சுக்குவானுங்க. இந்த ஊரை விட்டு போனாதான் வெளி உலகம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவானுங்க. நீ உள்ள போ. நீ உள்ளவா பேசிக்கிறேன். இத பாருங்கய்யா, நாளை காலையில என் பேரனுங்க இந்த ஊரை விட்டு போயிருவானுங்க. போதுமா? போங்கய்யா. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லித்தானே நாங்க உண்மையா பேசணும். இப்ப நீங்களே எங்களை ஊரை விட்டு போக சொன்னா எப்படிங்கிற? என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? எங்க உண்மையை பேசுறது, எங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? உங்களால ஒட்டுமொத்த ஊருமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருன்னு வாசல்ல வந்து புலம்புறானுங்கடா. இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊரும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் புத்தி வரும். எல்லாம் உங்க நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவ்வளவுதான். ஆவக்கா ஊர்ல வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்து தின்னுங்க. வாரம் எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. டேய், இங்க முழிக்கிற மாதிரி பட்டணத்துல போய் முழிச்சுங்க, உங்களுக்கு தெரியாமலே ஜட்டி பண்ணின்னு உரி விடுவானுங்க. அதே எனக்கு கூட ஒரு தடவை அப்படித்தான் உருவிட்டாங்க. தெரியும் சும்மா. இவன் வேற கரெக்ட் டைம் வந்து சேர்ந்துட்டான். நிறுத்தியா? தயங்காம போங்க தம்பி, உங்க செலவுக்கு மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம். பாத்தியாடா நம்ம நிலைமைய? காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சோம். நம்மள கோட்சே வாக்கி ஊரை விட்டே துரத்துறாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? போங்க தம்பி, வரணுங்கிற அவசியம் இல்ல.